அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்பான சகோதரிகளே சகோதரர்களே, இன்று நாம் பேசப்போவது ஒரு குடும்பத்தின் விளக்கு ஐஸ்வர்யம் என்று வர்ணிக்கக்கூடிய ஒரு மருமகளைப் பற்றித்தான். ஒரு நல்ல மருமகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதைப் பற்றி பலர் பலவிதமாகச் சொல்வதுண்டு. ஆனால் மிகவும் எளிமையான அதே சமயம் அர்த்தமுள்ள 2 விஷயங்களின் மூலம் ஒரு மருமகள் எப்படி அந்த குடும்பத்தின் அன்பையும் மரியாதையையும் வென்றெடுக்கலாம் என்பதைப் பற்றி நாம் சிந்திப்போம். இது வெறும் ஒரு நடத்தை விதியல்ல, மாறாக அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தையும் நற்கூலியையும் பெற்றுத்தரும் ஒரு மகத்தான செயலாகும். என்ன நமது வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று உணவு. பசியை போக்குவதற்கு மட்டுமல்ல, குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாக அமர்ந்து அன்பை பரிமாறிக்கொள்ளவும் விசேஷங்களை பேசிக்கொள்ளவும் ஒரு இடமாக உணவு மேசை இருக்கிறது. இங்குதான் ஒரு மருமகளின் அன்பும் பொறுமையும் மிக அதிகமாக வெளிப்படுகிறது. முதலாவதும் மிக முக்கியமானதுமான விஷயமும் இதுதான். உணவு நேரத்தில் அவளுடைய கண்ணியமான நடத்தையும் பொறுமையும். என் ஒன்று யோசித்து பாருங்கள். நமது பிரியமான பெற்றோர்கள், கணவரின் அம்மாவும் அப்பாவும் நம்முடன் உணவு உண்ண அமர்ந்திருக்கிறார்கள். வயதாகும்போது ஒருவேளை அவர்களால் நம்மைப் போல வேகமாகச் சாப்பிட முடியாமல் போகலாம். அவர்கள் மெதுவாக பேசிக்கொண்டும் ஒவ்வொரு விஷயத்தையும் நினைவுகூர்ந்தும் தான் சாப்பிடுவார்கள். இந்த நேரத்தில் ஒரு நல்ல மருமகள் என்ன செய்ய வேண்டும்? தனது சாப்பாடு முடிந்தவுடன் என் வேலை முடிந்தது என்று சொல்லி எழுந்து செல்வதா வேண்டும்? ஒருபோதும் இல்லை. அங்குதான் பொறுமையின் மற்றும் அன்பின் சோதனை இருக்கிறது. அவர்கள் சாப்பிட்டு முடித்து எழும் வரை அவர்களுடன் அமர்ந்திருங்கள். அது அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் ஒரு மரியாதை, ஒரு கவனிப்பு. நீங்கள் தனியாக இல்லை, நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் என்ற ஒரு செய்தியை அது கொடுக்கிறது. அவர்கள் சாப்பிட்டு முடித்ததும் அவர்களுடைய பாத்திரங்களை அன்புடன் எடுத்துச் சென்று சமையலறையில் சுத்தம் செய்வதை கற்பனை செய்து பாருங்கள். அந்த அம்மாவின் மற்றும் அப்பாவின் மனதில் எவ்வளவு மகிழ்ச்சியும் பிரார்த்தனையும் நிறையும். என் மகள் எவ்வளவு நல்லவள் என்று அவர்கள் அறியாமல் சொல்லிவிடுவார்கள். இது வெறும் பாத்திரம் கழுவுதல் அல்ல, மாறாக அவர்களுடைய இதயத்தை நாம் கழுவி சுத்தம் செய்கிறோம். அங்குதான் அன்பு பிணைப்புகள் வலுப்பெறுகின்றன. இதுபோன்ற சிறிய சிறிய விஷயங்களின் மூலம் குடும்பத்தில் பெரிய மாற்றங்கள் வரும். தவறான புரிதல்கள் குறையும், அன்பு நிறையும், மகிழ்ச்சியான ஒரு சூழல் உருவாகும். சமீபத்தில் கேட்ட ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. ஒரு புதிய மருமகள் வந்த வீட்டில் மாமியாருக்கு அவளை அவ்வளவாக பிடிக்கவில்லை. என்ன செய்தாலும் ஒரு குறை சொல்வார். ஆனால் அந்த மருமகள் ஒரு விஷயத்தை மட்டும் தவறவிடவில்லை. ஒவ்வொரு நேரமும் அவர்கள் சாப்பிட்டு முடிக்கும் வரை காத்திருப்பாள். சிரித்த முகத்துடன் பாத்திரங்களை கொண்டு சென்று கழுவுவாள். சில காலம் கழித்து அந்த மாமியார் அண்டை வீட்டுக்காரர்களிடம் சொல்வதை கேட்டார்கள். என் மருமகளைப் போல ஒரு நல்ல பெண் இந்த உலகில் இல்லை. அவள் நான் சாப்பிட்டு முடிக்கும் வரை காத்திருப்பதை பார்க்கும்போது என் கண்கள் நிறந்துவிடும். பாருங்கள், ஒரு சிறிய செயல் எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்கியது. இனி 2வது விஷயத்திற்கு வருவோம். அது மாமியார் மற்றும் மாமனாரின் விருப்பங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது, குறிப்பாக உணவு விஷயத்தில். நாம் ஒரு வீட்டிற்குச் செல்லும்போது அந்த வீட்டின் பழக்கவழக்கங்களையும் விருப்பங்களையும் கற்றுக்கொள்வது அவசியம். அதில் மிக முக்கியமானது அங்குள்ள பெரியவர்களின் விருப்பங்கள். ஒரு நல்ல மருமகள் சமையலறைக்குள் நுழையும்போது முதலில் சிந்திக்க வேண்டியது இன்று அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்ன பிடித்த உணவு என்பதுதான். அவர்களிடம் அன்பாக கேட்கலாம், அம்மா இன்று என்ன குழம்பு வைக்க வேண்டும்? அப்பாவுக்கு பிடித்த மீன் வாங்கட்டுமா என்று. இந்த ஒரு கேள்வியில் அவர்களுடைய மனம் நிறைந்துவிடும். என் விருப்பங்களுக்கும் இங்கு மதிப்பு இருக்கிறது என்ற உணர்வு அவர்களுக்கு கொடுக்கும் மகிழ்ச்சி மிகப்பெரியது. நமது விருப்பங்களை மட்டும் சமைத்து அவர்கள் முன் வைக்கும்போது ஒருவேளை அவர்கள் ஒன்றும் சொல்லாமல் சாப்பிடலாம். ஆனால் அவர்களுடைய விருப்பங்களை கேட்டறிந்து சமைத்துக் கொடுக்கும்போது அதற்கு சுவை கூடும், அன்பு கூடும். இது குடும்ப வாழ்வில் ஒற்றுமையையும் அமைதியையும் கொண்டுவரும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோர்களுக்கு சேவை செய்வதன் மகத்துவத்தை பற்றி படிப்பித்தார்கள். கணவரின் பெற்றோர்களும் அந்தஸ்தில் உள்ளவர்களே. அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவது அல்லாஹ்வை மகிழ்ச்சிப்படுத்துவதைப் போன்றது. குறிப்பாக அவர்கள் உடல்நலமின்றி இருக்கும் சமயங்களில் இந்த கவனிப்பு மிகவும் முக்கியமானது. அவர்கள் கேட்பதற்கு முன்பே அவர்களுக்கு பிடித்தானால் ஆரோக்கியத்திற்கு நல்லதான உணவை சமைத்து அவர்கள் அருகில் கொண்டு போய் கொடுக்க வேண்டும். ஒரு கிளாஸ் வெந்நீர் வேண்டுமென்றாலும் அது கேட்பதற்கு முன்பே புரிந்து கொண்டு கொடுக்க கழிய வேண்டும். அபூபக்கர் சித்திக் ரலி போன்ற சஹாபாக்கள் நபிசல் அவர்களின் மீதான அன்பை, அவர்களின் தேவைகளை அவர்கள் சொல்வதற்கு முன்பே நிறைவேற்றிக் கொண்டு வெளிப்படுத்தினார்கள். அதுபோல நமது பெற்றோர்களின் தேவைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நேரங்களில் அவர்களுக்கு தேவை மருந்தை விட நமது அன்பும் அருகாமையும்தான். அந்த அன்பை வெளிப்படுத்த சிறந்த வழி அவர்களுக்கு பிடித்த உணவை கொடுப்பதாகும். ஆகவே பிரியமான சகோதரிகளே, இந்த 2 விஷயங்களையும் வாழ்க்கையில் கடைபிடிக்க முயற்சி செய்யுங்கள். உணவு மேசையில் பொறுமையும் அவர்களுடைய விருப்பங்களுக்கான முன்னுரிமையும். இது உங்கள் கணவருக்கு உங்கள் மீதான அன்பை அதிகரிக்கும். ஏனென்றால் தனது பெற்றோரை நேசிக்கும் மனைவியைத்தான் எந்த ஒரு கணவனும் அதிகமாக விரும்புவான். இது உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக அமையும்.
நாளை நீங்களும் ஒரு மாமியாராகும்போது உங்கள் மருமகளும் உங்களிடம் இதுபோல நடந்து கொள்ள இது காரணமாக அமையும். நினைவில் கொள்ளுங்கள், நாம் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் அல்லாஹ்விடம் பெரிய வெகுமதி உண்டு. இந்த அன்பும் கவனிப்பும் நமது குடும்பங்களில் ஒரு ஒளியாக பரவட்டும். சர்வ வல்லமையுள்ள அல்லாஹ் நமது குடும்ப வாழ்வில் பரக்கத்தையும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன்.